வணக்கம் நண்பர்களே! உணர்வுகளின் உலகத்திற்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைய கதையை தொடங்கலாம் வாங்க. காலை. இன்னும் சூரியன் முழுசா எழுந்திரிக்கல. மெல்ல மெல்ல ஒளி பரவுது. பறவைகள் கீச்சு கீச்சுன்னு பேசுது. தூரத்துல மாடுகளோட மணி சத்தம் கேட்குது. வீட்டுக்குள்ள இருந்த தூக்கம் வாசல் திறந்ததும் வெளியே ஓடுது. ஒவ்வொரு வீட்டின் முன்பும் தண்ணீர் தெளிச்ச மண். அதுல வெள்ளை கோலப்பொடி அழகா வடிவமாக ஆரம்பிக்குது. இந்த ஊர்ல காலையோட அழகு சூரியன் மட்டும் இல்ல, அதை வரவேற்கிற பெண்களோட கைவேலைதான். அந்த வீடுகள்ல ஒரு வீட்டு வாசல் முன்னாடி தண்ணீர் தெளிச்சு கோலப்பொடி எடுத்துக்கிட்டு மெதுவா குனிஞ்சு கோலம் போடுறாள் ஒருத்தி. அவள் காவியா. இவதாங்க நம்ம கதையோட ஹீரோயின். அவள் விரல் தொட்ட இடம் கோலம் மட்டும் இல்ல, அழகு உருவாகுது. பின்னி வைத்த நீல கூந்தல், அதில் சூடி இருந்த மல்லிகை பூவும் வாசனை பரப்புது. காற்று அடிச்சா அந்த கூந்தலும் அவளோட கூட ஆடுது. பாவாடை தாவணி, சாதாரண ஆடைதான். ஆனா அவளோட உடம்போட சேர்ந்ததும் அது ஒரு விழா மாதிரி தெரியுது. அவள் முகத்துல ஒரு அமைதி, அவள் சிரிப்புல ஒரு ஒளி. இந்த ஊர்ல காலையோட ஒளி வந்து விழும் முன் அழகா பூத்து நிற்கும் ஒரு மலர், அவ காவியா. அந்த காலையில சின்ன குளிர்காற்று வீசிக்கிட்டு இருந்தது. வீட்டு வாசலில் தண்ணீர் தெளிச்சு காவியா கோலம் போட ஆரம்பிச்சிருந்தாள். அடுத்த வீட்டுல மல்லியும் தன்னோட குட்டி டப்பாவை எடுத்துக்கிட்டு கோலம் போட வந்துட்டா. மல்லி: ஏ காவியா, இன்னைக்கு என்ன இவ்வளோ சீக்கிரமா எழுந்துட்ட? சூரியனே இன்னும் ஸ்னூஸ் போட்டுட்டு தூங்கிட்டு இருக்கா. காவியா: அட போடி, நான் லேட்டா வந்தா நீயே சோம்பேறின்னு பேசுவ. மல்லி: அது வேற மாட்டடி, உனக்கு ஒன்றும் தெரியாது, அதை விடு. காவியா: ஆமா ஆமா, மேடம்க்கு தான் எல்லாமே தெரியுமே, அப்புறம் ஏன் நேற்று மாடு கட்டி வச்சு மறந்துட்டு போயிட்டீங்க. மல்லி: அட, அது ஒரு ஸ்மால் மிஸ்டேக் டி. காவியா: ஸ்மாலா? அது நம்ம வீட்டு தோட்டத்துல போய் கீரையெல்லாம் சாப்பிட்டுடுச்சுடி. மல்லி: அது ஹெல்த்தியா இருக்கணும்னு சாப்பிட்டு இருக்கோம். மல்லி கோலம் போட ஆரம்பிச்சா. 2 லைன் போட்டதும் திடீர்னு நின்று காவியாவை பார்த்தா. மல்லி: ஏய், நீ போடுற கோலம் மட்டும் அழகா இருக்கு, நான் கோலம் போட்டா நல்லாவே இருக்க மாட்டேங்குது, எப்படி தாண்டி போடுற. காவியா: அது உண்மைதான், நீ இன்னும் பிராக்டிஸ் பண்ணணும். மல்லி: ஓஹோ, நானே வந்து உங்ககிட்ட எனக்கு கொஞ்சம் கோலம் கத்து கொடுங்க அப்படின்னு கேட்கணுமா. காவியா: ஆமா, ஃபீஸும் கொடுக்கணும், அப்பதான் கத்து கொடுப்பேன். இருவரும் சிரிச்சாங்க. அந்த நேரம் ஒரு கோழி வந்து மல்லி போட்ட கோலத்துல நடக்க ஆரம்பிச்சது. மல்லி கோபமாக: ஏய் ஏய், அடி, என் கோலம் மேல ஏறாத. கோழி இன்னும் 2 தடவை அடி போட்டது. காவியா சிரிச்சுக்கிட்டே: அது கூட உன் கோலம் நல்லா இல்லைன்னு சொல்லுது. மல்லி: ஏய், என்ன நீயும் அது கூட சேர்ந்துக்கிட்டு என்ன கலாய்ச்சிக்கிட்டு இருக்க. காவியா: நாங்க இல்ல, உன் டேலண்ட் தான் பேசுது. மல்லி: போதுண்டி, இப்போ நான் ஒரு சூப்பர் கோலம் போடுறேன், பார்த்து ஷாக் ஆயிடுவேன். மல்லி கான்சென்ட்ரேட் பண்ணி கோலம் போட ஆரம்பிச்சா. ஆனா 2 நிமிஷத்திலேயே லைன் கொஞ்சம் வளைஞ்சு போச்சு. காவியா: ஓஹோ, மாடர்ன் ஆர்ட் மாதிரி இருக்கு. மல்லி: இது தாண்டி ட்ரெண்டிங், நீங்க எல்லாம் பழைய ஸ்டைல். காவியா: அப்படியா, அப்போ இதுக்கு அவார்டு வாங்கிக்கோ. மல்லி சிரிச்சுக்கிட்டே கையில இருந்த பொடிய அவ மேல தூக்கி எறிஞ்சா. காவியா: ஏய், என்னடி பண்ற லூசு. மல்லி: இதுதான் பனிஷ்மெண்ட். இருவரும் சிரிச்சுக்கிட்டே இருந்தாங்க. மல்லி சற்று சீரியஸாக: ஹே காவியா, இன்னைக்கு என்ன பிளான். காவியா: என்ன பிளான், வீட்டுல வேலை தான், அப்புறம் நீயும் நானும் சாயங்காலமா கோயிலுக்கு போவோம். காவியா: சரி, நான் உள்ள போறேன்டி, இல்லைன்னா அம்மா வந்து கோலம் போடுறதுக்கே இவ்வளோ நேரமானு லெக்சர் ஆரம்பிச்சிருவாங்க. மல்லி: அதுக்கு முன்னாடியே போ, இல்லைன்னா போனஸா இன்னும் 2 வேலை கொடுப்பாங்க.
காவியா மெதுவா வீட்டுக்குள்ள வரா. காவியா வீட்டுக்குள்ள நுழைஞ்சா அது ஒரு சாதாரண வீடு மாதிரி இருக்காது. உறவுகள் பேசிட்டு இருக்கும் ஒரு உலகம் மாதிரி இருக்கும். முன்வாசலில் ஊஞ்சலில் மெதுவா ஆடிக்கிட்டு இருப்பார் அவங்க தாத்தா சுப்பிரமணியம். கையில் பழைய செய்தித்தாள். ஆனா கண்கள் அதுல இல்ல. வீட்டுக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கும் பசங்களையும் சிரிச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கும் பெண்களையும் பார்த்துக்கிட்டே இருப்பார். இந்த சத்தம் இல்லைனாதான் காது கேட்கல போல இருக்குன்னு சிரிச்சுக்கிட்டே சொல்லுவார். அவரோட பக்கத்துல பாட்டி அலமேலு. கையில் காஃபி டம்ளர். ஆனா கவனம் முழுக்க காவியாவில்தான். என் பொண்ணு சாப்பிட்டாளா, வேலை முடிச்சாளான்னு அவளை ஒரு நிமிஷம் கூட கவனிக்காம இருக்க மாட்டாங்க. வீட்டுக்குள்ள போனா அங்க கம்பீரமா நடந்து வராரு பெரியசாமி. அவர் முகம் பார்த்தா கொஞ்சம் பயமா இருக்கும். ஆனா அந்த கம்பீரத்துக்குள்ள ஒரு அக்கறை மறைஞ்சிருக்கும். அவர் ஒரு வார்த்தை சொன்னா வீடு முழுக்க அமைதியாயிடும். ஆனா காவியா மட்டும் மெதுவா சிரிச்சா அந்த கோபம் கூட கொஞ்சம் குறையும். அந்த வீட்டின் நடுவில் சத்தமா வேலை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க சரோஜா அம்மா. அவங்க கையால தான் இந்த வீடு ஓடுது. சமையல், பிள்ளைகள், பெரியவர்கள் எல்லாரையும் சமநிலையில வச்சுக்கிட்டே இருப்பாங்க. காவியாவோட அண்ணன் மணி அப்பாவுக்கு உதவுறவன். ஆனா சின்ன சின்ன விஷயத்துல தங்கச்சியோட சண்டை போட்டுக்கிட்டே இருப்பான். நீதான் வீட்டுல ராணி மாதிரி நடந்துக்கிறேன்னு கிண்டல் பண்ணுவான். அதுக்கு காவியா, அப்படின்னா நீ என்ன வேலைக்காரனான்னு திருப்பி விடுவாள். இந்த சண்டையெல்லாம் கேட்டு சிரிச்சுக்கிட்டே இருப்பாள் ராதா அண்ணி. அவங்க இருந்தா வீடு இன்னும் சாஃப்ட் ஆகிடும். சின்ன சின்ன விஷயத்துல எல்லாரையும் சேர்த்து சிரிக்க வைப்பாங்க. அந்த நாள் ஸ்பெஷல்னு அத்தை ஜெயந்தி, மாமா, அவங்களோட பசங்களும் வந்திருந்தாங்க. அவர்களோட சிரிப்பு சத்தம் வீட்டையே ஒரு திருவிழா மாதிரி மாற்றிடும். குழந்தைகள் ஓடுற சத்தம், பாட்டி கூப்பிடுற குரல், அம்மா சண்டை போடுறது, அப்பா அமைதியா நிக்கிறது, இந்த எல்லாத்தையும் நடுவுல காவியா ஒரு சின்ன சிரிப்போட நிக்கிறாள். இந்த வீட்டுல ஒவ்வொருத்தருக்கும் தனி கதை இருக்கு. ஆனா எல்லா கதையையும் இணைக்கிற ஒரு பக்கம் இருக்கு. அது காவியா. இந்த ஊர்ல இன்னும் சந்திக்காத இரண்டு மனசு இருக்கு. ஒரு பக்கம் கார்த்திக், மற்றொரு பக்கம் காவியா. இவங்க சந்திப்பு இந்த கதையை மாற்ற போகுதா? இந்த கதையோட கண்டினியூவேஷனை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.